அந்த பொண்ணோ பையனோ உங்ககிட்ட உங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க, உங்ககிட்ட அவங்க ஃபேமிலி சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது உங்களை சூஸ் பண்ணாம இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ மேபி இந்த தாட் ப்ராசஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, அவங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்ப நான் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லையாங்கிற இந்த மாதிரியான தாட் பேட்டர்ன்ல இருக்கீங்கன்னா, இதே தாட் பேட்டர்ன்ல நான் வந்து இருக்கேன். பிஃபோர் தட் என்னோட ஸ்டோரியை கொஞ்சம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க, ரைட்? ஸோ ஒரு 2 months பிஃபோர் என்னோட ஜிம்மேட் ஒருத்தவங்க, ஸோ நாங்கள் நல்லா பேசுகிறோம், நல்லா ஒரு இது பாண்டு, அவங்க என்கிட்ட நல்லா வந்து அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேமிலி சீக்ரெட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க என் மேல இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்டிங் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்குறேன், அவங்க பெருசா அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. திடீர்னு என்னன்னா, இல்ல இல்ல நீ வந்து இப்படி பண்ற அப்படி பண்றேன்ட்டு ஒரு கேப் விழுது. தென் திரும்பி வராங்க, திரும்பி பேசுறாங்க. பட் ஆனா இந்த கேப் பீரியட் இருக்குல்ல, அவங்க இல்லாத பீரியட்ல நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறேன். பட் அவங்க திரும்பி வரும்போது பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பி நான் வந்து ஏதோ கொஞ்சம் அப்படி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த சைடு போற மாதிரி இருக்கு. தென் திரும்பி வந்து ஏதோ ஒரு சண்டை போட்டு திரும்பி போயிடுறாங்க. இது ரிப்பீட்டடா ரொட்டீனா ஒரு பேட்டர்ன் நடந்துகிட்டே இருக்கு. ஐ ஜஸ்ட் நீட் டு திங்க், ஓகே இந்த பேட்டர்னுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன், உங்களுக்கு பிடிச்சா என்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஃபைன். அப்பயே அவங்க வந்து ஓகே, ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல, எமோஷனை புரிஞ்சுக்க முடியல, நீலாம் என்ன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசுறத நிப்பாட்டிட்டாங்க. இந்த ஸ்டோரியை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் மேக்ஸிமம் டைம் ஒரு பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மென் அண்ட் உமன் 2 பேருமே சரி, இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல நீங்க இருந்திருப்பீங்க, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் கேஜே, நான் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கிற மென் அண்ட் உமன் 2 பேருக்குமே கிளாரிட்டி அப்படிங்கிறத சொல்லி தந்துகிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ எப்படி கிளாரிட்டியா இருக்கலாம் உங்க லைஃப்ல, ரிலேஷன்ஷிப்ல உங்க டைரக்ஷன் லெஸ்ஸா இருக்கீங்கன்னா எப்படி டைரக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ number 1, you just need to address this, which is you as an emotional regulator for them. நீங்க அவங்களுக்கு ஒரு எமோஷனல் ரெகுலேட்டரா மாறிட்டு இருக்கீங்க. எமோஷனல் ரெகுலேட்டர் இன் த சென்ஸ், லெட்ஸ் சே அவங்களுக்கும் மேபி அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ யாராவது இருக்காங்க அப்படின்னா, இல்லை மேபி அந்த நேரத்தில் அவங்க தனியா இருக்காங்க அப்படின்னா, அந்த எமோஷனை அவங்களை எப்படி வந்து வெளியே கொண்டு போறதுன்னு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வருவாங்க. பிகாஸ் யூ ஆர் சேஃப் அண்ட் செக்யூர், ரைட்? நீங்க வந்து ரொம்ப ஜென்டிலா இருப்பீங்க, ரொம்ப வந்து கைண்டா இருப்பீங்க, ரொம்ப கேரிங்கா இருப்பீங்க. ஸோ அதனால இங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு எமோஷன் அந்த ரெகுலேஷன் ஆகும். தென் அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் நார்மல் ஆகும்போது திரும்பியும் ஓகே ஃபைன், ஓகே நம்ம கொஞ்சம் எமோஷனலா ரெகுலேட் ஆயிட்டோம், ஓகே நம்ம கொஞ்சம் நல்லா ஆயிட்டோம், திரும்பி நம்ம வந்து பேக் டு அந்த ஒரு இதுக்கு போயிடலாம்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்க எல்லாருக்குமே கிரியேட் ஆகும். அப்போ அவங்க எல்லாம் கெட்டவங்களா அப்படின்னு. இந்த கெட்டவங்க நல்லவங்க தூக்கி போடுங்க, ரைட்? அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஷயத்த பண்றாங்க. தெரிஞ்சு பண்றவங்களும் இருக்கிறாங்க, உங்களை யூஸ் பண்ணிக்கிறவங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் யூசிங் தான், ரைட்? தெரிஞ்சு பண்றவங்களும் இருக்கிறாங்க, தெரியாம பண்றவங்களும். ஸோ அதுக்காக அவங்க கெட்டவங்க நல்லவங்கன்றதெல்லாம் விட, அவங்க எமோஷனல் ரெகுலேஷனா அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த சயின்ஸ், இந்த ஒரு 3 சயின்ஸ் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த சயின்ஸ் உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, யூ ஜஸ்ட் இமீடியட்லி ஸ்டாப் தட் பேட்டர்ன், ரைட்? ஸோ நம்பர் 1 பேட்டர்னா என்ன இருக்கும் அப்படின்னா, மேக் யூ ஆஸ் தேர் மிஸ்டர் ஃபிக்ஸ் இட். அதாவது திரும்பி வருவாங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூடயோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். தென் அதனால உங்ககிட்ட வந்து என்னன்னா, திரும்பி வருவாங்க உங்ககிட்ட, நீங்களே வந்து போன் எல்லாத்தையுமே நீங்க போன் பண்ணலாலும் மெசேஜ் பண்ணாலும் ரொம்ப கேரிங்கா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நான் வந்து உனக்காக இவ்வளவு சுத்தினேன்னு தெரியுமா, நான் உனக்காக இவ்வளவு வந்து வந்தேன்னு தெரியுமா, பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு. பட் யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்க அதெல்லாம் வந்து ஒரு கான்சியஸா பண்ணல, அன்கான்சியஸா எமோஷனலுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தனால இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி அது வந்து அவங்க வந்து நீங்க இல்லைனாலும் உங்களை தேடி தேடி வந்து பாக்குறதா இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறதா இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட திரும்பி வந்துட்டு நான் இப்படிலாம் உனக்காக வெளியே இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு 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 விஷயம், ஒரு கர்டசியை எதிர்பார்க்கறதா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனல் ரெகுலேஷன். ஸோ அவங்க இது எல்லாமே எமோஷனல்ல பண்ணுவாங்களே தவிர உங்க மேல இருக்கிற அன்புல பண்றாங்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது நம்மளோட ஒரு அநியாயம். ஸோ நீங்க வந்து ஒரு மிஸ்டர் ஃபிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேப் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்றேமா அப்படிங்கிறதுக்காக உங்களை அவங்க இந்த இடத்துல வந்து சூஸ் பண்றாங்க. நம்பர் 2, ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ரொம்ப அப்படி கேரிங்கா ரொம்ப அன்பா அப்படி பொங்கி பொலாவி வளைஞ்சிட்டு இருக்கும்.
தென் நாளாக நாளாக கால்ஸ் பண்றது கம்மியாகும், நீங்க கால் பண்ற மாதிரி இருக்கும். சாட்ஸ் கம்மியாகும், நீங்க சாட் பண்ற மாதிரி இருக்கும். மேபி அவங்க முன்னாடி உங்களை இங்க வா, வெளியே போலாம், இங்க வா, அந்த வான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல நீங்க கூப்பிடுவீங்க, பட் ஆனா இல்ல எனக்கு இந்த ஒர்க் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி தட்டி கழிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்பாங்க. யூசி ஜெனூனாவே ஒருத்தவங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டாங்க இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் ஓகே ஃபைன் நான் வரல அப்படின்னாங்க. மேபி இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நான் வெளியே வந்தா சொல்றேன் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தைகள் வராது. ஓகே வரேன் வரல அப்படிங்கறது கிளாரிட்டியா இருப்பாங்க, ரைட்? பட் கிளாரிட்டியா இல்லாம இல்ல நான் வெளியே வந்தா சொல்றேன், இல்ல நான் இல்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் எப்போ நீங்க வெளியே கூப்பிட்டாலுமே ஒரு ஒர்க் இருக்கு, வேலை இருக்கு, இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஸ்டர் ஃபிக்ஸிட்டோட வேலை வேலை தேவை இல்லை அப்படிங்கறது அர்த்தமாயிட்டு இருக்கும், ரைட்? மூணாவது, உங்களுக்கே ஒரு இன்ஸ்டிங் சொல்லும், எஸ் இட்ஸ் அ டைம் டு லீவ் அப்படிங்கிறது, ரைட்? டைம் டு லீட் இல்ல, டைம் டு லீவ் அப்படிங்கிறது. இந்த டைம் டு லீவ் அப்படிங்கும்போது உங்களுக்கே ஒரு இன்ஸ்டிங் சொல்லும், ஓகே இந்த நேரத்துல அவங்க போயிடுவாங்க, இந்த நேரத்துல அவங்க போறாங்க, அவங்களுக்குமே தெரியும் ஓகே இந்த நேரத்துல நம்ம இவனை ஓகே ஃபைன் இதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நிப்பாட்டணும் சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட் வரும்போது நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க என்ன உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க உங்க கூட எவ்வளவு லவ்வா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு அட்டாச்சா இருந்தாலும் சரி, எதுவுமே அவங்களுக்கும் தெரியாது. அந்த டைம்ல ஓகே ஃபைன், ஓகே இதுக்கு மேல போனா இது வேற மாதிரி இருக்கும், ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சேஃபா அவங்க விலகிட்டு போய் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது. வர்றாங்க, பேசுறாங்க, போறாங்க, திரும்பி ஒரு கேப் பொழுது, திரும்பி வராங்க, பேசுறாங்க, போறாங்க, இப்படிங்கிற ஒரு கேப் பொழுதுனாலே இதுதான் ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க வீக் ஆக மாட்டீங்க. பிகாஸ் இது உங்களை பயங்கரமான ஒரு வீக் பர்சனா மாத்த ஆரம்பிச்சிடும், ரைட்? நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, ஏன்பா இதெல்லாம் நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, உங்களுக்கு மட்டும் இல்ல, இது எனக்கும் நடக்குது. பிகாஸ் என்னோட காலேஜ் டைம்ல இருந்து நான் இப்படிதான். என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டையும் சரி, நான் இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயுமே வருவாங்க, பேசுவாங்க. மேபி அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டே இருந்தாலும் என் கூட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா போயிடுவாங்க. சோ இந்த இடத்துல என்ன நான் ஐடென்டிஃபை பண்ண பேட்டர்ன் என்ன அப்படின்னா, நான் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நிக்கல, நான் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒரு வேல்யூ பண்ணல. ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த சென்ஸ் நான் இவ்வளவு காசு வச்சிருக்கேன், நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கேங்கிறது இல்லை, நான் என்ன வேல்யூஸ் வச்சிருக்கேன். ஸோ அது ரொம்ப முக்கியம், ரைட்? நான் என்ன வேல்யூஸ் வச்சிருக்கேன், நான் எனக்கு வரப்போற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேக்ஸிமம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதா என்னோட ஒரு தாட். ஸோ பட் ஆனா நான் ஒரு பொண்ணுகிட்ட போய் இல்லை நான் ஃப்ரெண்டு மாதிரி பேசுறேன் பழகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஆஸ்க் a one question to yourself. If you are a men and women, okay right, ரெண்டு பேருமே யார் வேணா இருப்போங்க. உங்களுக்கு உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரெண்டா பேசுறதுங்கிறது வேற, ரைட்? ஃப்ரெண்ட் ஓகே நான் ஒரு என்னோட ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட நான் அவங்களுமே ஒரு மேஸ்குலின் ரைட்டோட இருக்காங்க, இல்ல ஒரு ஃபெமினைன் ரைட்டோட இருக்காங்க, நான் பேசுறேன் அப்படிங்கிறது வேற. பட் அதுவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு எல்லை கோட்டை மீறி போகுதுன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈஸிலி. உங்களுக்கு ஈஸியா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்னா இப்ப நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டே எடுத்துக்காங்க. இப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் டெய்லி பேசிட்டு இருப்பேன் கேட்டா கிடையாது. எப்பயாவது ஃபோன் பண்ணுவான், எப்பயாவது பேசுவோம், எப்பயாவது வெளியே போவோம், இப்படிதான் நடக்கும். இதெல்லாம் ஓகே பெட்டர், இதெல்லாம் குட், ஓகே குட் சைன்ஸ். பட் இதுவே இது ரொம்ப அவன் இல்லாம நான் டெய்லியா மட்டும் தான் பேசுவேன், நான் டெய்லியா கூட தான் இருப்பேன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு கட் இட் அவுட். அண்ட் சோ சில பேர்லாம் இருக்கிறாங்க, நான் நிறைய டாக்ஸிக்கான பீப்புளை கூட பார்த்திருக்கேன் என்னோட லைஃப்ல. பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, பெஸ்டிஸ்லாம் எங்க கிடையாது அப்படின்வாங்க. பட் அவங்களுக்கு பெஸ்டிஸ் இருக்கும், பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரைட், இது என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இல்ல, இது என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். உங்களுக்கு மேபி என்ன வேல்யூ சொன்னாலும் இருக்கலாம். இஃப் யூ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனை. இப்போ மேபி உங்களுக்கு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா அது உங்களோட அது நோ நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம், ரைட்? இஃப் ஷி ஹேஸ் அ பாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ மச், பட் ஆனா எனக்கு ப்ரையாரிட்டி வரல, எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா அது உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இடிக்குதுன்னா யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்டாண்ட் ஃபார் யோர் ஸ்டாண்டர்ட்ஸ், அவ்வளவுதான். இங்க ஒருத்தவங்க இல்லைன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கதான் போறாங்க லைஃப்ல. நீங்க இல்ல இவங்களை தவிர எனக்கு யாருமே கிடையாதுன்னு அந்த ஒரு லேக் மென்டாலிட்டியில இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல போய் முடிஞ்சிடும், ரைட்? ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நாங்க ஒரு 5 years 6 years லவ் பண்றோம், ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டான், எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. நான் மேரேஜ் இப்போதைக்கு வேணாம், எனக்கு வயசு இப்பதான் 23 தான் ஆகுது, நம்ம அதுக்குள்ள இதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் நான் கேட்கறேன். பட் ஆனா என்னன்னா மேரேஜ் பண்ணிக்கிறோம், எங்க வீட்டுக்கு நீ தான் பாத்துக்கணும், எங்க வீட்டுக்கு நீ தான் காசு கொடுக்கணும், இப்படி எல்லாமே சொல்றா அப்படின்னா நான் சொன்னேன், இது வேண்டாம், இது
ப்ராப்ளி உன் லைஃபுக்கு வந்து செட் ஆகாது. பிகாஸ் உனக்கு வந்து ஆம்பிஷன் வந்து நீ வந்து இங்க ஆம்பிஷன் வச்சிருக்க, கோல், பிசினஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமான விஷயம் வச்சிருக்க. பட் அவங்களுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க உன் லைஃப்ல இருக்கும்போது நீ வந்து டவுனா தான் ஆகுற அப்படிங்கும் போது நீ அந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறது வந்து உன் லைஃபுக்கு தான் ப்ராப்ளம் நான் சொன்னேன். பட் என்ன பண்றது, மனுஷங்க இல்லையா, எமோஷன்ஸுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்போம் இல்லையா. இன்ஃபேக்ட் மீ டூ, ரைட்? ஸோ அதனாலேயே அவன் திரும்பி அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ பட் நான் இந்த அட்வைஸ் தான் அவருக்கு கொடுத்தேன். ஸோ உங்களுக்குமே நான் சொல்றது தான், உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. எனக்கு வந்து பிசினஸ், என்னோட கோல்ஸ் எல்லாமே நான் வந்து ஹையா வச்சிருக்கேன். மென் அண்ட் உமன் யாரா இருந்தாலும் சரி, நான் ஹையா வச்சிருக்கேன்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம் டு அட்ராக்ட் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள், ரைட்? நீங்க அதை விட்டுட்டு உங்களை புரிஞ்சிக்காத ஐ மீன் இப்ப நீங்க வந்து நீங்களும் அவங்களுமே உங்களுக்கு வரப்போற ஒரு பார்ட்னரோ இல்ல நீங்க அட்ராக்ட் பண்ண போற பீப்புளோ நீங்க இருக்கிற அதே ஃபீல்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி அதே ஃபீல்ட்ல இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். மேபி அந்த ஃபீல்ட்ல இல்ல, பட் இருந்தாலும் உங்களை புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. யூ ஆர் த ஒன்லி பர்சன். அவங்களுக்கு வந்து உங்களை மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும், லைஃப்ல நீங்க தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்ல வந்த உடனே ஓகே ஃபைன் இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ஸ்டாண்டர்டா நிக்கிறேன், இந்த மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகாம கிளாரிட்டியா இருக்காங்கனாலே நீங்க அவங்களுக்காக என்ன பண்ணலாம். பட் பீப்புள் அவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க, லவ்வா ரிலேஷன்ஷிப்பா, லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்ல வந்து வேற ஏதோ விஷயங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்கனாலே அவங்க உங்க லைஃப்ல உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அடாப்ட் ஆகல. இது உங்களோட ஹையர் செல்ஃப் உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, ஏய் திஸ் இஸ் நாட் யுவர் ஸ்டாண்டர்ட் மேன். நீ ஏன் உன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லாத ஒரு சில விஷயங்களை நீ போய் வந்து நீ வந்து நின்று தூக்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கறதுதான் வந்து அர்த்தம், ரைட்? பிகாஸ் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த பர்சன் வந்து ஜிம்ல இருக்கிற அந்த பர்சன் வந்து அடிக்கடி வந்து ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க லவ்வா ரிலேஷன்ஷிப்பால. இதனாலே என்னன்னா எனக்கு என்னோட ஒர்க்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியாம போச்சு, என்னோட ஃபிட்னஸ்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியாம போச்சு, என்னோட டயட்ஸ்ல அடி வாங்குச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். அவங்க தான் காரணம் நான் சொல்ல, ரைட்? நான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். டேக்கிங் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை லைஃப், இதுதான் என்னோட ஃபார்மேட், என்னோட ஃபார்முலா. காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புக்ல ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க என்ன விஷயம் சொல்லியிருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, சாரி எத்தனை டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, பட் ஒரே ஒரு டிப் உங்க லைஃபை சேவ் பண்ணும். அந்த டிப் என்னன்னா டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப் அப்படிங்கிறதா. ஸோ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். என்ன நடந்தாலும் சரி லைஃபுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து பேசிட்டு இருப்பீங்க, பழகிட்டு இருப்பீங்க, அந்த ஒரு டைம் எல்லாம் வந்து இல்லாம போக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ அப்போ என்னன்னா ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவீங்க. அவங்க கிட்ட பேசினாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அவங்க கிட்ட பேசலன்னா நல்லா சந்தோஷமா இருக்க முடியல, அவங்க எனக்கு ஒரு வெல் விஷர் இல்லை, எனக்கு ஒரு கைட் இல்லை, இப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு ஃபார்மேட்டை உள்ளுக்குள்ள வச்சுப்பீங்க, ரைட்? ஒரு கைடு, ஒரு வெல் விஷர், ஒரு அட்வைசர், இவங்க எல்லாமே எப்படி இருக்கணும்னா உங்களை விட 1% லைஃப்ல இம்ப்ரூவ்டா இருக்கணும். லைக் மீ, ரைட்? லைக் மீ இந்த சென்ஸ், நான் உங்களை விட நிறைய எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இல்லை எல்லாத்தையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1% உங்க விட முன்னாடி இருக்கேன், அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரிதான் அவங்க உங்களை விட முன்னாடி இருக்கிறாங்க. 1% உங்களை விட கொஞ்சம் ஹையா இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்கள வெல்விஷராவோ கைடாவோ இல்லை வந்து அட்வைசராவோ நீங்க எடுத்துக்கலாம். பட் அப்படி இல்லை அப்படிங்கும் போது நீங்க அவங்களோட அட்வைசஸையோ இல்லை அவங்களோட ஒரு தாட் ப்ராசஸையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்க பேசிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் அவங்க பேசல அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா ஒரு டைம் கேப் ஃபில் ஆகும். இந்த டைம்ல என்ன ஆகும்னா அவங்க கிட்ட பேசணும்னு தோணும், பட் அவங்க ரொம்ப அவைலபிளா இருப்பாங்க. அவங்களால அவங்க கிட்ட பேசினாதான் சந்தோஷமா இருக்கு, அந்த பேசலைன்னா என்னால ஒர்த்தியா என்னால ஃபீல் பண்ணவே முடியலங்கிற ஒரு ஸ்ட்ரைட் அந்த ஒரு தாட் ப்ராசஸ்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. ஸோ ஹியர் கம்ஸ் யூ ஜஸ்ட் நீட் டு ஃபைட் வித் யோர் வில்லன் அப்படிங்கிறது. எவ்ரி ஒன் ஹேஸ் அ வில்லன். எல்லாருக்குள்ளயுமே வில்லன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வில்லன் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். எப்படி வந்து படையப்பா படத்துல நீலாம்பரிங்கிற கேரக்டர் வந்து ஒரு வில்லனிசம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வேற என்ன படம், மாஸ்டர் படத்துல பவானி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டர். அந்த மாதிரி வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஹீரோ கேரக்டரால இங்க வந்து சர்வைவ் ஆக முடியும், ஹீரோ கேரக்டருக்கு வேல்யூ. ஸோ உங்களோட வில்லன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் யூ, ரைட்? உங்களோட லோன்லினஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுறது பழகிறது எல்லாமே ரியலான லவ்வா இல்ல ஜஸ்ட் அன் அட்டாச்மெண்டா? மேபி நீங்க மெச்சூர் பீப்புளா இருந்தா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. இட்ஸ் அன் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது, ரைட்? லிட்டரலி அது ஒரு அட்டாச்மெண்டா மட்டும்தான் இருக்கும். நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு நம்ம மத்தவங்களை குறை சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அப்போ அட்டாச்மெண்ட், அந்த அட்டாச்மெண்ட் ஏன் கிரியேட் ஆகுது? லோன்லினஸ். ஏன் அந்த லோன்லினஸ் உங்களால வந்து என்டியூர் பண்ண முடியல? பிகாஸ் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. லைஃப் லாங் நான் இப்படியே இருந்துருவேனா, எப்பவுமே என் பையன் இப்படிதான் இருக்குமா, என்னோட பிரதரோ சிஸ்டரோ இல்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாரோ ஒருத்தவங்க இவங்க எல்லாருமே இப்படி கம்பேனியனா இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்கு, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், கம்பேரிசன், இது எல்லாமே தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. இது ஒரு ஹியூமன் நேச்சர். பட்
சம் பீப்புள் நீங்க வந்து ஒரு லோன்லியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெரிய ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மேபி ஃபினான்ஷியலி நீங்க வந்து சூப்பரா க்ரோ ஆகணுங்கிறதா இருக்கலாம், இல்ல எமோஷனலியும் பிசிக்கலி மென்டலியும் க்ரோ ஆகணுங்கிறதா இருக்கலாம். ரைட், அதுதான் மெயினான ரீசனா இருக்கும். இப்போ லெட்ஸ் என்ன பொறுத்தவரை என்னால தனியா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாம நான் அடிக்கடி நிறைய ரிலேஷன்ஷிப்ல போயிருக்கேன், நிறைய கேர்ள்ஸ் கூட டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன், நிறைய ஹாட் சாட்ஸ் பண்ணிருக்கேன், இல்ல நிறைய நான் வந்து வெளியே போய் இண்டிபெண்டா இருந்திருக்கேன், இல்ல நிறைய எனக்கு செட்டே ஆகாத ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்தி இருக்கேன். காரணம் என்ன? நான் தனியா இருக்கிற முறையில அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க, ஒரு 6 monthsக்கு முடிஞ்ச அளவு நீங்களா தனிமைக்கு போகாதீங்க. பட் தனிமை வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கோங்க. பிகாஸ் இந்த தனிமை தான் உங்களை ஸ்ட்ராங்காகவும் மென்டலி கிளியராகவும் மாற்றும். பிகாஸ் ஐ ஆம் எக்ஸ்பீரியன்சிங் தட், ரைட்? ஸோ அந்த வில்லன், அந்த லோன்லினஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லோன்லினஸ்ங்கிற ஃபியரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கங்க. ஸோ அதுதான் நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டா மேபி நான் போய் பான் பாக்குறேன், இல்லை தனியா இருக்கிறேன் அதனால நான் வந்துட்டு ஸ்க்ரால் பண்றேன் அப்படின்னா மெயின் ரீசன் தான். சம்டைம்ஸ் உங்களுக்கே தோணும், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்ட்ரெஸ்டே இல்லாம படம் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஐயோ நான் பண்ணணுமா நடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா உங்களோட ஹையர் செல்ஃப் இல்லைன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து வேற ஒரு விஷயம், அதாவது நான் வந்து ஒரு கோல் ஓரியன்டட், ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது உங்களால இந்த விஷயத்த பண்ண முடியாது. ஒரு பண்ணாலும் இன்ட்ரெஸ்டே இல்லாம பண்ண ஆரம்பிப்பீங்க, டோபமைன் சும்மா தேவையில்லாம அதுக்கு நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க. இதுதான் வந்து ஒரு ட்ராக்கிங் ப்ராசஸா நடந்துகிட்டு இருக்கும். இதை நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ வாட் யூ நீட் டு டூ ஹியர் இஸ் டிசைர் டு see what you need. நம்மளோட பிரெயின் வந்து நீங்க வந்து என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை உங்க முன்னாடி காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப வில்லிங்கா இருக்கும். லெட்ஸே நீங்க வந்து எத்தனையோ தடவை ரோட்ல நடந்து போயிருப்பீங்க, அப்ப எத்தனையோ தடவை வந்து எத்தனையோ பைக்ஸ் போயிருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க வந்து விளம்பரத்துலயோ இதுலயோ ஒரு புதுசான ஒரு மாடல் லெட்ஸே ராயல் என்ஃபீல்ட் 100 360 பார்த்துட்டு ஓகே ஃபைன் இந்த பைக் வாங்குறோம்டான்னு நினைப்பீங்க. பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா அந்த 100 360 பார்க்க ஆரம்பிப்பீங்க ராயல் என்ஃபீல்ட்ல. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை காட்டுறதுக்கு உங்க பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு ஃபோக்கஸ்டா ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க பிரெயினுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இங்க பாரு அந்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு பி கோல் ஓரியன்டட் பர்சன். ஸோ அப்ப என்ன பண்ணுங்க, கோல் ஓரியன்டட் கோல் ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 pillars ஆஃப் லைஃப் இருக்கு, ரைட்? அதுல 6 pillars, ஓகே 6 pillars வச்சுக்கோங்க. மைண்ட், பாடி, சோல், ரிலேஷன்ஷிப், கரியர், ஃபினான்ஸ். இந்த 6த்துலயும் உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் அட்டைன் பண்ணும். இப்போ என்ன பொறுத்தவரை நான் வந்து நிறைய ஆக்சுவலி இந்த 6 pillars-லயுமே நான் வந்து ஒரு 6 goals எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 6 goals எழுதுங்க. ஃபினான்ஸை பொறுத்தவரை நான் எவ்வளவு வந்து சேவ் பண்ணணும், மைண்டை பொறுத்தவரை என் மைண்ட் எப்படி மாறணும், பாடியை பொறுத்தவரை நான் எவ்வளவு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணணும், இதை வந்து எழுதுங்க. ஸ்பிரிட்டை பொறுத்தவரை ஸ்பிரிச்சுவலி நீங்க என்னவா மாறணும், இல்ல உங்களோட சோலுக்கு நீங்க என்ன விஷயங்களை கொடுக்கணும், இல்ல உங்களோட உள்ள இருக்கிற அடிக்ஷன் அதெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வரணும். கரியரை பொறுத்தவரை என்ன கரியர் நீங்க சூஸ் பண்ணணும், வேற என்னது. ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரை உங்க ஃபேமிலியோடயோ இல்ல உங்களுக்கு அடுத்து வந்து எப்படிப்பட்ட பொண்ணை நீங்க அட்ராக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு கோலா செட் பண்ணுங்க. அடுத்த ஒரு 1 year 5 yearsக்கு அதுக்கு அப்புறமே நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 yearக்கு இந்த ஒரு 6 pillars-லயுமே ஒரு கோல் செட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி, ரைட்? இது யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ பட் யூ ஜஸ்ட் நீட் டு டூ திஸ். செகண்ட், ஆப்டிமிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ். ஸ்ட்ரகிள்ஸ், ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஆப்டிமிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான் இங்க எல்லாமே. ஒரு பொண்ணு எனக்கு எய்தாப்புல வராங்க அப்படின்னா அவங்கள நார்மலா பாக்குறது இல்ல காம இச்சையோட பாக்குறதும் என்னோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து தான் இருக்கு. ஒரு படம் நீங்க பாக்குறீங்கன்னா அந்த படத்தை வந்து ஜாலியா பாக்குறதோ இல்ல வந்து ஒரு தப்பான ஒரு ஆங்கிள் அந்த விஷயங்களை பாக்குறதோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்க பெர்ஸ்பெக்டிவை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப லெட்ஸே எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸா வருது, இந்த ப்ராப்ளம் எல்லாமே நான் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு விஷயமா நான் வந்து தாட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கான விஷயமா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். ஓகே ஃபைன், நான் வந்து அடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அடுத்து எப்படி முன்னுக்கு போகலாம் அப்படி யோசிப்பேன். பட் ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே என் லைஃப்ல என்ன டவுன் பண்ற விஷயமா நான் பார்த்தேன்னா ஓகே வச்சு போச்சு, அவ்வளவுதான், என்னால முடியாது, எனக்கு வராது, நடக்காது, நான் இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பெர்ஸ்பெக்டிவை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளம் வருதா, ஓகே ஃபைன், ப்ராப்ளம் வருது, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், ஓகே நான் அதுல கான்ட்ரிபியூட் பண்றேன். சிம்பிள். ஸோ அட் த எண்ட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ற ஒரு
ப்ராப்பரான ஒரு அட்வைஸா, ஒரு பிரதரா, ஒரு மென்டாரா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷனை ப்ராப்பரா ஸ்ட்ராங் பண்ணுங்க, கிளாரிட்டி லைஃப்ல கொண்டு வாங்க, உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நில்லுங்க, அவ்வளவுதான். கோல் ஓரியன்டா மாறுங்க, ப்ராசஸ் பண்ணுங்க. அந்த கோலை ஜெயிக்கணுங்கிறத விட அதுக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சனா மாறுறீங்கிறதுல தான் உங்களோட ட்ராக் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். கோல்ஸ் ஓகே, அது குட், நல்ல விஷயம், அதை எழுதி வைக்கிறோம், ஓகே. பட் அந்த ப்ராசஸ், நான் என்ன ப்ராசஸ்ல மாறேன், இப்போ நான் எமோஷனலி வீக்கா இருக்கேன், நாளைக்கு யாரோ வந்து இதே மாதிரி நான் எமோஷனல் ட்ரிகர் பண்ணாலும் நான் அதுல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து பார்க்கணும். இதுதான் நீங்க வந்து சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு, ரைட்? டோனி ராபின்சன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எவ்வளவோ சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்களோட சக்சஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரொம்பவுமே ஃபியர் ஆகும், ஆன்சியஸ் ஆகும், ஃபுல்ஃபில்டே இல்லாத மாதிரி இருப்பாங்க. அப்போ இங்க இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அச்சீவ்மெண்ட்டை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாம ஃபுல்ஃபில்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது எனக்கு ஃபுல்ஃபில்டா இருக்கும், அப்போ அந்த ஸ்ட்ராங் ஒய்யை கண்டுபிடிங்க, ரைட்? இதை பத்தி நம்ம டீட்டெயில் இன்னொரு வீடியோல பேசலாம். பட் இஃப் யூ நீட் அ கிளாரிட்டி வேணும் லைஃப்ல, வந்து நான் டைரக்ஷன்லெஸ் தான் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்ல நான் வந்து இருக்கேன்னா, ஐ ஆம் வித் யூ, லிங்க் கீழ இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, 45 minutes ஆஃப் ஃப்ரீ கன்சல்டேஷன். தென் உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்னோட கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம வந்து 8 செஷன்ஸ் வந்து போக போறோம். ஸோ 2 months கிட்ட வரும் இந்த 8 செஷன்ஸ் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு கீழே இருக்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னா யூ வில் கெட் அ லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் நான் கைட் பண்றது மூலியமா உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு ஒரு கைடுமே இருப்பார். ஸோ இஃப் யூ நீட் ஃப்ரீ அட்வைசஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி, மேபி இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே and I will see you in this video and thank you for watching my video. Love.